வணக்கம், நான் சகேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு யூடியூப்புக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குது. இலங்கையில இருந்து கடல் தாண்டி கண்டம் தாண்டி இப்போ கனடாவில் ஸ்காப்ரோவுக்கு வந்திருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பார்சலுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, ஏன் இந்த பார்சல் வந்ததுன்றது பார்சல் அன்பாக்ஸ் பண்ணிக்க நீங்கள் யோசிப்பீங்க. யூடியூப்புக்கு வந்து கனடால் தானே. ஸோ டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடர்றாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இந்த பார்சலை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்ன்றது. யூடியூப் காணொலிகளை மட்டும் பார்க்குறாக்களுக்கு இது ஏன்ன்றது பிறகு தான் விளங்க போகிறது. சிலது அன்பாக்ஸ் பண்ண பிறகு மேபி விளங்கலாம். சரி, ஓகே, இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பவனிசன்ற தம்பி தான் வந்து எல்லாம் வாங்கி இங்கே வந்து கொடுத்து விட்டது. அதாவது வந்து ஜெனோயன் என்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி வாங்கியிருக்கிறாரா இல்லையான்றதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் செஞ்சுருக்காங்கன்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே, யாராச்சும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுப்புறதுக்கு இது வந்து 15 கிலோ பார்சல், கிட்டத்தட்ட 54,000 ரூபா. இலங்கை பணம் வந்து 54,000 ரூபா வந்து முடிஞ்சது. பார்சல் அனுப்பேக்க வந்து ஜெனோயன் வந்து சொன்னது வந்து 12 நாளில் வந்து இங்கே வந்து சேரும்னு சொல்லி சொன்னவர். ஆனால் பார்சல் வந்து 5 நாள்லேயே வந்துடுது. அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. இந்த பார்சலை வந்து நான் வெயிட் பண்ணி கொண்டு வந்து நான் ஒப்படா வரும்ட்டு இன்றைக்கு நான் வந்து ஒட்டவா போனேன். போய்கொண்டு கேட்க மாமா வந்து கோல் அடிக்கிறேன், தம்பி இப்படி டேக்ஸ் ஒன்று காட்ட சொல்லி வந்திருக்கேன்னு, என்னத்துக்கு எனக்கு பார்சல் வந்திருக்கேன்னு சொல்லி நான் மாமாவுக்கு ஆல்ரெடியே சொல்லிட்டேன். 12 நாள் ஒரு பார்சல் ஒன்று வரும், மேபி டேக்ஸ் கேட்குறாங்களோ தெரியல. இங்கே வந்து கஸ்டம் டேக்ஸ் வந்து காட்டினது வந்து $48 கட்டினா தான் இந்த பார்சல் தருவோம்னு சொல்லி காட்டினது. நார்மலாக ஒரு பொருளுக்கு டேக்ஸ் வந்து அடிப்பாங்க தானே, 15 கிலோ பொருள். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதே ஏன் இங்கே வாங்காம ஸ்ரீலங்காவில் வாங்கினது எல்லாத்தையும் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்சலை நிறைய நாள் அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ, அதோட நிறைய நாள் அப்புறம் யூடியூப் வீடியோக்கு வரேன். ஓகே, ஃபைனலி இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ண அப்புறம் நல்ல வடிவாக தான் அம்மையாக வந்து ரேப் பண்ணிக்கணும். இந்த பார்சல் சர்வீஸ் இந்த நேம் வந்து மறந்துட்டேன் நான் வேண்டேன். இதில் இருக்கும், பார்த்து சொல்கிறேன். நீங்களும் பொதிகள் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். சரி, ஓகே, நாங்கள் இதை முதல் வெட்டுவோம். நல்ல ஒரு கத்தி வச்சிருந்தேன், பட் ஓகே, கத்திரி குழம்பு ஓகே தான். எக்ஸைட்டிங்காக இருக்குது. எந்த பக்கத்தால் ஓப்பன் பண்ணுறேன்னு தெரியல. ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணணும்? எஸ் 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 ஃபோன்லேயும் வீடியோ எடுக்க தானே நம்ம என்ன டிக்டாக்ல போடுறதுக்கு. டிக்டாக் ஆடியன்ஸும் பார்ப்பினா. கத்தி தான் நல்ல பார்சல் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஓகே, சரியான எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் நான் நினைப்ப சொன்ன பார்சல் இது 15 கிலோ விரும்பலாம் கிடக்கு. ஆனால் உள்ளுக்கு இப்படி நான் சொன்ன பார்சல் என்னடி இதுக்குள்ளே இருக்குன்றது எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருக்கு. எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, முதல்ல என்னென்னு சொன்னால் ஒன்றும் முடியாமல் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே இருக்கிற பார்சல்ட பெறுமதி கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு கூட வரும். இலங்கை பணம் 1.5 லட்சத்துக்கு கூட வரும். ஐயோ, உடையாமல் தான் வந்திருக்குது. உடையல என்னடா இதுன்னு யோசிப்பீங்க. பிறகு சொல்கிறேன் என்னடா வட்டமாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதில் வந்து 2 இது வந்து எல்லாம் பிறகு சொல்கிறேன். ஓகே, பாருங்க, உங்களுக்கு இப்போ போலாங்க என்னடா இதெல்லாம் பட்டாக இருக்குண்டு. ஓகே, அப்படி இருக்கட்டும். நிறைய வந்திருக்கு. வா வா, அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு சோடி, 2 சோடி, 3 சோடி அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, ஐயோ, ஏதோ ஒரு பேக் வந்து உடஞ்செல்லாம் நாசமாகிட்டு. என்னடாப்பா எல்லாம் உடஞ்சி நாசமாகி போய்கிறது. கச்சா நல்வா வந்திருக்கு. ஓகே,
ஒரு மிக்சர் பேக் ஒன்று உடைஞ்சிட்டுது. இது வந்து பவோடா கச்சான். சரி ஓகே, இதுவும் இருக்கட்டும், ரெண்டும் இருக்கட்டும். சாப்பிட்ற சாமானும் கொஞ்சம் மந்து தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்தது ஏதோ வந்து உடைஞ்சிட்டுது. ஓ, இது வந்து ஸ்டிக்கர் ஐட்டம். அது இருக்கட்டுங்கல. ஏதோ ஒரு மிக்சர் பேக் வந்து அநியாயம் ஆகிட்டுது. என்னடா இங்கே மிக்சர் இல்லைண்டு அங்கே இந்த இடத்து நீ கேட்டால் 15 கிலோ தான் வந்து அனுப்பினது. ஆனால் அனுப்ப வேண்டிய பொருள் வந்து 10 கிலோ வந்தது. அவங்க சொன்னவங்க 15 கிலோ பாக்ஸுக்காக வந்து இந்த பொருள் வந்து அனுப்பலாம்னு சொல்லி, அப்போ 5 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா தர சொல்லி, இல்லைன்னு சொன்னால் 15 கிலோ பாக்ஸுக்கே நாங்கள் போட்டு அனுப்புகிறோம்னு சொல்லி, அப்போ ஏன் 5 கிலோ வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு 5 கிலோவுக்கு உடனே பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் இந்த மிக்சர் வழி இது அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அந்த அல்வாக்கள் அது இதாண்டு. இங்கே பாருங்க வந்து இது வந்து எனக்கு செய்ய விருப்பம். ஆனால் இந்த பேரை இப்போ மறந்து கொண்டாக்கண்டு திடீர்னு யோசிச்சதால மறந்துட்டு எல்லாம் என்னடா ஒன்று வச்சுக்கிங்க. ஓகே, என்ன பிரச்சனையாண்டா படுக்கிற பெட் இது. வா வா ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு விளங்கிடும் இதுக்கு என்னடா வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்து உடையாமல் வந்திருந்தால் தான் காட்டுவேன். ஓகே, நல்லா முடியலை. இது வந்து ஒரு மிரர், கண்ணாடி. இப்போ உங்களுக்கு லைட்டாக விளங்குமான்னு யோசிக்கிறேன். சரி ஓகே, இது வந்து சேஃபாக தான் வந்திருக்குது, உடையில. ஓகே, நம்பி அவங்கள்ட்ட கொடுத்து பார்சல் அனுப்பலாம் போலாம் கிடக்கு. ஆனால் பார்சல் சர்வீஸ் யாருன்றதை நான் மறந்துட்டேன் கைஸ். ஓகே, இவரெல்லாம் அங்காலேயே இருக்கட்டும். ஏதோ ஒரு பேக் வந்து உடைஞ்சிடுது. இவங்க பார்சல் அனுப்பிக்க இந்த மிக்சரை சுற்றி ஒரு ப்ராப் பண்ணியிருந்தா தான் அது உள்ள முடியாமல் வந்திருக்குமே. என்ன இது வந்து ஒரு கண்ணாடி. ஓகே ஓகே, ஓ ஷிட், எல்லாம் நொறுங்கிட்டு அனியா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓகே, இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்னடா இந்த பேக்குக்குள்ளே இருக்குன்னு யோசிப்பீங்க தானே. எஸ், இது வந்து ஒரு ஹெல்மெட். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட். ஆனால் அதுக்குள்ளே இருந்தும் நிறைய சாமான் வருது. நட்டுகள், இண்டிகேட்டர், சிக்னல் வால். இங்கே பாருங்க, நிறைய பொருட்கள் வருது. Oh my god, ஹெல்மெட் முதல் போட்டு பார்ப்போம், அளவாக இருக்கும். வா, சூப்பர் சூப்பர், பூம் 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 பூம், நல்ல ஃபிட்டாக இருக்குது, நல்ல அளவாக தான் வாங்கியிருக்கிறான். ஓகே, அதில் பேரட்டாக தான் போடும். எனக்கு மிக்சர் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். சரி ஓகே, சேஃபாக வந்துட்டு. இது வடிவான ஹெல்மெட் பாருங்கோ, நல்ல கலராக வாங்கியிருக்கிறோம். இதே மாதிரி இப்போ என்ன மட்டும் வர போகுது பாருங்கோ. ஓகே, இது நாங்கள வைப்போம். பெட்டால் விழுந்து விட இது வரியா, அங்கேருந்து வந்து உடையலை, இங்கே இருந்து விட இது வரியா. இதுவும் ஒரு ஹெல்மெட் தான் மக்களே. இங்கே பாருங்கோ, ஹெல்மெட்டுக்குள்ளே என்ன வேலை செஞ்சுருக்காங்களே, போடுற ஹெல்மெட்டுக்குள்ளே. முறுக்கு, இதெல்லாம் சிக்னல். சாப்பிட்ற சாமான் எல்லாம் யாரும். என்னடா இது கருப்பாக இருக்குது, கருப்பு தானா இல்லாட்டி என்ன கருத்துக்கிட்டுதா வெள்ளுப்பா?
கருப்பு இல்லைப்பா. ஓகே, இதுவும் வந்து ஹெல்மெட். இது வந்து கருப்பு கலர் ஹெல்மெட். ஓகே, இவ்வளோ தான் நாங்கள் ஆர்டர் பண்ண பொருள் பாருங்க. அப்போ உங்களுக்குலாம் இருக்குது என்னடா ஹெல்மெட் கார் கனடாவில் காருக்கு ஹெல்மெட் போட்டு ஓடுறதான்னு யோசிப்பீங்க. மோட்டார் சைக்கிள் ஓடுறதுக்கு தான். அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ, இதுக்குள்ளே இருக்குது என்ன பேக்குக்குள்ளே மிக்சர் வால் ஏதோ ஒரு பேக் உடஞ்சி கொட்டுண்டு போச்சு. சரி, ஓகே, சாப்பிடுப்பா. கொட்டுன்றது உள்ளுக்கே இருக்கட்டும். இன்னும் இருக்குது. ஓகே, அது ஹெல்மெட்டுக்கே வந்திருக்குது. ஹெல்மெட் பேக் இதுவும் ஹெல்மெட் பேக். அடுத்தது வந்து ஒரு மிரர். இதுவும் உடையாமல் வந்திருந்தேன்டா எல்லாமே ஓகே. அப்பம் எஸ், வாவ், உடையலை அப்படி வரும் மிரர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் கடைசியாக நீங்கள் பார்க்க போகிறது. இதுவும் ஒரு கண்ணாடி. இது ஏன் எதுக்குன்றதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவும் மறக்காமல் பாருங்க. இப்போ நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, கரெக்டாக விஷயத்துக்கே வருவோம். கனடாவில் வந்து மோட்டோ விளாக்கிங் வந்து செய்ய போகிறேன். அப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று வேணும் தானே. மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டேன்னா வாங்கலையான்றதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணொலிகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். யாருமே வந்து இன்னும் செய்யலை. இலங்கையில் இருந்து வந்து ஒரு ஈழத்து தமிழனா யாரும் வந்து இங்கே வந்து மோட்டோ விளாக்கிங் வந்து செய்யலை. நான் செய்ய போகிறேன்னு எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நிறைய வீடியோக்கள் வந்து வித்தியாசமான வீடியோக்கள் வரப்போகிறது. ஸோ மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி உள்ளுக்கு இருக்கிற எல்லாமே வந்து சாப்பாட்டு பொருட்கள். இந்த பேக் தான் உடைஞ்சிட்டு, இந்த பொட்டியான் பேக் தான் உடைஞ்சிட்டுது. பட் ஓகே, இங்கே வேறுங்க. அடுத்தது இது ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு வந்தது. இதே எதுக்கு வந்தன்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த காணொலியில் இன்னைக்கு கண்டினியூ வரப்போகிறது. ஸோ மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.